கிளம்பிட்டேன். இன்றைக்கும் எங்கே போகிறேன் அப்படின்னா சுஷுவில் சொன்ன மாதிரி வந்து விருந்து தான். அக்கா வீட்டில் வந்து விருந்து கூப்பிட்ருக்காங்க, அதனால் நாங்கள் போகிறோம். ஸோ நேற்று வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன், புர்கா போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் இருக்குது. ஸோ இந்த புர்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இப்போ தான் ஹசனுக்கு 1-2 வார்த்தைங்க வந்துட்டுருக்கு. இறங்கு கீழே சொல்லு. நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் வரீங்களா? விருந்து சாப்பிட சொல்லு. விருந்து சாப்பிட வாங்க போகலாம். பேர் சொல்லு. அப்பா மாஷாஅல்லாஹ். இதெல்லாம் வந்து எங்க மச்சான் பையன். உன் பேர் என்ன? முஜமிலா. நான் ஹசன் 3 பேரை ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே வருவாங்க. மிஸ் பண்ணிடுவியா? என்னத்த? A few moments later. இதுதான் வந்து எங்கள் அக்கா வீடு. ஃபுல் வியூ உங்களுக்காக ஜஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இது பெயிண்டிங்லாம் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. ரூம்லேயும் ஒவ்வொரு டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பெயிண்டிங்னா என்னால் நம்பவே முடியல. இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம ஒட்டுவோம், பட் ஆனால் பெயிண்டிங்காக இது 2த்தையும் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ இந்த ஊஞ்சல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இந்த ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டே தான் இருப்பேன். அந்தளவு ரொம்ப பிடிக்கும். அக்கா வீட்டுக்கு ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நல்லா செட்டாக. அக்கா பையன் சமீர் ஹாய் சொல்கிறான். ஹாய். பார்த்தீங்களா, 2 பிள்ளைங்க மாதிரி நடுப்புற எங்கள் அப்பா. கிச்சனு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிச்சன் அக்கா வந்து. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், பயங்கர ஸ்பேசியஸாக இருக்கும். அவுட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்துக்கலாம், தெரு பக்கமே பார்த்துட்டு அப்படியே வந்து சமைக்கலாம். ஸோ நான் வரத்துக்குள்ளே குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, விருந்துக்கான குக்கிங்லாம். என்ன பூவா சமைச்சிங்க? மீன் வெறு சோறு வரையா? மீன் அடடா பார்த்தோன்னே எடுத்துட்டீங்கன்னு போல இருக்கு. இறாலு. மீன் திங்க மாட்டார்ல, அதனால இறாலு. இவங்க அப்பாவுக்கு தனியாக ஆனும் முட்டை சால்னா. ஓகே, மீன் சால்னா பாருங்க, அப்படியே மிதக்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆசை தூக்குது. இங்கே வேற ஏதோ உட்காந்துருக்கு. இது என்ன பேனில் மீன் வறுவல். இது என்ன சோறு தம்மில் இருக்க? பொங்க வச்ச சோறு அபுவா? அடாடா பார்த்தீங்களா, பொங்க வச்ச சோறு. நான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் ஆல்ரெடி. மீன் சால்லாம் அப்படின்னாலே எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பொங்க வச்சு செஞ்சுருவோம். எவ்வளோ நாளாச்சு தெரியுமா பொங்க வச்ச சோறு சாப்பிட்டு. நான் ஒரு வாட்டி ஆக்கணும்பா, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோவா பிடிக்காதுன்னு சொன்னால் ஆக்கவே மாட்டேன். அது ஒரு
ஒரு நாள் நான் ஆக்குனேன், ஆசையாக எங்களுக்கும் இருந்துச்சு. பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கும்ட்டு நாங்கள் ஆக்கிடுவோம், அவங்களுக்காக வெஞ்சூர் ஆக்கி வச்சிருவோம். அப்படியா? யாருக்கு பிடிக்கும்? அக்காவுக்கு மச்சானுக்குலாம். ஆனால் ஆக்கி வச்சா தின்றுங்க. பொங்க வச்ச சோறு. ஆமாம் ஆமாம், இது வந்து எப்பவும் சாப்பிட முடியாது, எப்பயாச்சும் சாப்பிடலாம். ஏன்னா இல்லை தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனால பிபி பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த அளவு ஆகாது. ஆனால் சாப்பிட நல்லா இருக்கும். சவுண்டா சொல்ல அவங்க கேட்கணும். முகமது அசூலா, அசூலு முகமது அசூலா உங்க டேடி பேரு? ஐயா எப்ப பேர் மாத்தினாங்க சொல்லவே இல்லை. முகமது அசூலா, முகமது ரசூலா? அசூல் தான். ஓகே பார்த்துக்கோங்க, முகமது அசூல். டேடி எழுந்துருச்சா? டேடிக்கு வழியா நீங்க? ஆஹா, என்ன ஒரு புள்ள பாரு. தோட்டம் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக ரோஜா செடி எல்லாம் பூத்துருக்கு. மாடி தான் அக்கா இருக்கிறது வந்து மாடி. ஸோ மாடியிலேயே வந்து இவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ தோட்டம் அப்படின்னா நம்பவே முடியல. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கொடி போதில்ல, சந்தன முல்லை எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயே சந்தன முல்லை வச்சுருக்காங்க. அப்புறம் ரொம்ப அழகான பட் ரோஸ். இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசம், பயங்கர அழகான ஒரு வாசம். இந்த இடத்துல பாருங்கள், புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா இல்லை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பச்சை மிளகாவும் ஒன்று வச்சிருக்கு. இதுதான் இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அழகாக பதியம் போட்டு பக்குவமாக வச்சு இடத்தடைக்காமல் எல்லாமே வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க, மண்ணெல்லாம் கீழே வராமல். இந்த சாரீ நமக்கு நோமோனோ ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான லைட் ப்ளூ அண்ட் வந்து திக்கான ஒரு ரோஸ் கலர் மாதிரி வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கலர் காம்பினேஷன். அந்த லைட் கலர் ப்ளூக்கும் அந்த திக்காக இருக்கிற அந்த ரோஸ் கலருக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கேமராவில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, நேரில் பார்க்குறப்போ இது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாரீ லவர்ஸ்லாம் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பல்லு. ஸோ பார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. இந்த சாரியோட ரேட்டு 1000 சம்திங் தான், ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து நம்ம எங்கேயாச்சும் கட்டிட்டு போனோன்னா எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, அந்தளவு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சாரியோடு சேர்த்து நமக்கு சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பியூர் காட்டன் சாரீ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாரியோட நேம் பார்த்திங்கன்னா பாம் காட்டன் சாரீ. ஸோ இது வந்து நல்ல ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வித் ப்ளவுஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த சாரியோட கிளாத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து பியூர் காட்டனில் இருக்குது அப்படின்னு.
இந்த காட்டன் சாரீஸ்லாம் நம்ம வந்து நார்மல் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ நான் உங்ககிட்ட காட்டினது வந்து ஒரு சாம்பிள் தான். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க பேஜில் இருக்குது. இவங்களுடைய பேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்பி வந்து இவங்க கிட்டக்க வாங்கலாம். அவ்வளோ அழகான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. சிம்பிளான சாரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராண்டான சாரீஸ் வரையும் வந்து நீங்கள் ஒரு பேஜில் பார்க்கணுன்னா நோமனோ ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியா போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி வந்து நல்லா ஒரு பிடிச்சி சாப்பாடு முடிஞ்சிச்சு. மீன் விழுது தான் இன்றைக்கி அக்கா வீட்டில் சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச பொங்க வச்ச சாப்பாடு, அதுக்கு மீனான காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா மீன் கறின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனுங்கவும் நல்லா, அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடுங்கவும் நல்லா சாப்பிட்டேன். அக்கா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்களோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அக்கா அம்மாவோட கைவண்ணெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து சமையல் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்ததே வந்து அக்காவால் தான் எனக்கு. அக்கா சமைக்கிறதெல்லாம் பார்த்து ஆர்வம் வந்து தான் நானே சமையல் கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அக்கா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அல்பி பார்க்காம எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு சமைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததே வந்து அவங்க கிட்டேருந்து தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திங்கன்னா இப்போது அக்கா கையால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு விருந்து சாப்பிட்ருக்கேன். அதுவும் மீன் விருந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா தூக்கம் வருது, தூங்க போகிறேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத ஓகேவா. அதுவே பாய், குட் நைட். அக்கா வந்து சூப்பராக மெஹந்தி போடுவாங்க. எனக்கு நார்மலாக மெஹந்தினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து எப்போயாச்சும் எனக்காக போட்டுக்குவேன். ஆனால் எப்போ நான் வந்து அக்கா வீட்டுக்கு போனாலும் மெஹந்தி போடாமல் வரமாட்டேன். ஏன்னா அந்தளவு ரொம்ப பிடிக்கும் அக்கா போடுற மெஹந்தி டிசைன் எனக்கு. ஸோ அது நீங்களும் பாருங்கள் எந்தளவு சூப்பராக போடுறாங்கன்னு. மொதல் ஒரு கை வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் டிசைனு, இது ஃப்ரண்ட் டிசைனு, இது வந்து பேக். எப்படி இருக்குது இந்த டிசைன் அப்படின்னு சொல்லுங்கள்.
நிறைய பேர் வந்து வீடியோஸில் என்னுடைய மெஹந்தி டிசைனை பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே வந்து அக்காவுக்கு தான் போகும். இந்த டிசைன்ஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஹவருக்கு மேலேயே ஆச்சு. அக்காவுக்கு இடுப்பு வலி இருந்தாலும் எனக்காக வந்து ரொம்ப பாசமாக போட்டு விட்டாங்க. என் தங்கச்சி டிசைன் பாருங்க போட்டிருக்கா. திருப்பி காட்டடி. எல்லாம் மயக்க போட்டு நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது. நீ அந்த அளவுலாம் கேவலமா இல்லை, கொஞ்சம் கேவலமா இருக்கு. எப்படி இருக்கு இந்த டிசைன் சொல்லுங்க. என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நான் பார்ப்பேன். அக்கா வந்து சமையல் செய்கிறது, மெஹந்தி போடுறதுல மட்டும் டேலண்ட் கிடையாது. ஸோ பூ கட்டுறதுலையும் பார்த்திங்கன்னா டேலண்ட்டு தான். ஸோ நார்மலாக கட்டுறதை விட எனக்கு வந்து நெருக்கமாக கட்டி இந்த மாதிரி மதுரை மல்லி மாதிரி கட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால எனக்காகவே ஸ்பெஷலாக பூ வாங்கி கட்டி கொடுத்தாங்க. இதை பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சாதான் ஸ்ட்ராங் வரும். ஒரு சுற்றுங்களா சுற்றி இப்படி கொண்டு சுத்த இப்படி கை சுற்றிக்கிட்டே இருக்கும். பூ சுத்தம் அப்படி பூ வைக்கிறோமா பூ வைக்கிறோமா அடியிலேருந்து சுற்றி இது அடியிலேருந்து. நிறைய பேருக்கு நேரம் வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தோணியிருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் தானே சொன்னாங்க, அப்போ இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு. இவங்க வந்து என்னுடைய பெரியம்மா பொண்ணு. ஆனால் வந்து சொந்த அக்காவுக்கும் மேலே அந்தளவு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தங்கச்சிக்கு பார்த்து பண்ணுற ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது பாருங்கள், நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுநாள் என்னுடைய கை பாருங்கள் எந்த அளவு அழகாக செவந்திருக்குன்ட்டு. இப்போ தான் டிசைன் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் அக்கா போட்டுவிட்ட டிசைன்ஸ். அக்கா சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இந்த டிசைன் தெரியாது, செவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த பேக் சைடு டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து அரபிக் டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ ஆனாலும் பார்க்குறதுக்கு லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது. வந்து நான் கோன் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஊருக்கு வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக வந்து போடணும் அப்படின்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போட்டுக்கிறது வேறு, நமக்கு யாராச்சும் போட்டுக்கிறது வேறு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸில் நான் இருக்கேன் இல்லையா? மெஹந்தி டிசைன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த vlog வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.